இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல். அமெரிக்காவில் இருக்கின்ற டெக்சாஸ் மாநிலம், அங்கே சுகர்லேண்ட் என்ற பகுதி இருக்கிறது. அந்த இடத்துல அஷ்டலட்சுமி கோயில் என்ற கோயில் அமைந்திருக்கிற இடத்தில் 60 அடி உயர அனுமன் சிலை இருக்கிறது. அதை உருவாக்கி இருக்கிறார்கள். 2024 நமது ஊரை சேர்ந்த சின்ன ஜீயர்ங்கிறவர் போய் இந்த ஜீயர் சுவாமிகள் ஒரு கம்பு ஒன்றத்தை வச்சுக்கிட்டு தெரியாருல்ல, ஸ்ரீரங்கமோ என்னமோ தெரியல, அங்கே போய் அதை திறந்து வைத்து விட்டு வந்திருக்கிறார். அதை இன்றைக்கு இந்த அனுமன் சிலையை தூக்கி போட வேண்டும் என்று அமெரிக்காவுடைய குடியரசுக் கட்சியினுடைய அடுத்த ஜனாதிபதியாக கருதப்படுகின்ற அலெக்சாண்டர் டன்கன் ரொம்ப மிக மிக அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்காரு. A false stage of false Hindu religion. False stage of false Hindu religion should be eliminated from this land. This land is for Christians அப்படின்னு இருக்காரு. அந்த கிறிஸ்டியன்ஸ்ங்கிற பகுதிக்குள்ள நாம போக வேண்டாம். அமெரிக்காவிற்கு இந்தியா பரிசளித்திருக்கின்ற 3வது சிலை இது. ஏற்கனவே 2 சிலை இருக்கான். என்ன புடிங்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. அமெரிக்காவிற்கு பிரான்ஸ் ஒரு சிலை கொடுத்தது தெரியுமா? அது என்ன சிலை சொல்லுங்க? அமெரிக்க சுதந்திர தேவியினுடைய சிலை. அமெரிக்காவை என்ட்ராகும் போதே அந்த ஒரு சின்ன தீவு இருக்கு, நியூயார்க்கு முன்னால இருக்கிறது ஒரு தீவு. அந்த தீவுல அமெரிக்க சுதந்திர தேவி சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. எதன் ஞாபகமாக? அமெரிக்க சுதந்திர போரில், பிரிட்டனை எதிர்த்து நடந்த சுதந்திர போரில் பிரெஞ்சுக்காரர்கள், பிரெஞ்சு சோல்ஜர்கள் நிறைய வந்து ரத்தம் சிந்தினார்கள், தியாகம் செய்தார்கள். அவர்களுடைய ஞாபகமாக அவர்கள் பரிசளித்தார்கள். அமெரிக்க சுதந்திர தேவி சிலையை பரிசளித்தார்கள். அது அங்கே இருக்குது. அர்த்தமுள்ள ஒரு சிலை, உலகை வசீகரிக்கின்ற ஒரு சிலை, சுதந்திரம் என்றால் என்ன என்று உணர்த்துகின்ற சிலை. சுதந்திரம்ங்கிற வார்த்தையே தந்தவன் வந்தானையா, ஜனநாயகம், சுதந்திரம் இதெல்லாம் தந்தவனே வந்தான மேலை நாட்டுக்காரங்க. சொர்க்கமே எனது சிறையாக கிடைத்தாலும் சரி, அதன் நெடுதுயர்ந்த சுவர்களை தாண்டி சென்று சுதந்திர பறவையாக பறப்பதையே விரும்புகிறேன் என்று மேலை நாட்டு அறிஞன் தான் சொன்னான். சுதந்திர உணர்ச்சி என்பது அப்படிப்பட்டது. அதற்காக அந்த பிரெஞ்சுக்காரர்கள் கொடுத்த சிலை சுதந்திர தேவி சிலை. நீ என்னத்தை கொடுத்திருக்க? ரைட் சகோதரர்கள் பிறந்த நாட்டில், மனிதனை பறக்க வைத்த ரைட் சகோதரர்கள் பிறந்த நாட்டில் இந்த முந்தா நாள் சொன்ன அனுராக் தாக்கூர், உலகில் முதல் விமானி, முதலில் பறந்தது அனுமான் என்று. அனுமார் தான் பறந்தார். இந்த சிலையை கொண்டு அங்கே வைக்கலாமா? ஏற்கனவே நாரி போயிருக்குது. நம்ம ஊர் கடவுள்கள், நம்ம ஊர் தெய்வங்களை இங்கே வச்சுக்கிற வேண்டியதானப்பா. இதனுடைய பேக்ரவுண்ட், இதனுடைய புராண கதைகள், புராண புருடாக்களை எல்லாம் இங்கே தெரிஞ்சுக்கிட்டா காரி துப்ப மாட்டாங்களா அவங்கள? ஏதோ நாங்க ஏத்துக்கிட்டு இருக்கோம், கும்பிட்டு போங்க எங்கேயோ அனுமன் சிலையோ எதையோ. நம்மை பொறுத்தவரையில் அனுமனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது ஒரு சாட்சியம். கடவுள் என்பது ஒரு சாட்சியம், ஒரு மனசாட்சிக்கு ஒப்பான ஒரு இது. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இவர்கள் தான் இதற்கெல்லாம் புருடா கதை, புராண கதைகளை கட்டி வைத்துக் கொண்டு இந்துத்துவாவை வளர்க்குறாங்களா. இங்கே ஒரு 4 வெள்ளக்கார பயில்கள் இங்கே வந்துடுறாங்க. வந்து இந்த சாமியார் பயில்கள்கிட்ட இந்த தியானம் அது இதெல்லாம் கற்றுக்கிட்டு, தியானம் அப்புறம் அந்த யோகாசன இதுகளை கற்றுக்கிட்டு, இதுதான் இந்தியா தான் உலகத்திற்கே ஆன்மாவின் வழிகாட்டி அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லிக்கிட்டு கஞ்சா குடிச்சிட்டு இங்கே கிடக்குறாங்க. இதனால் வந்த வினை இப்பொழுது அமெரிக்க சுதந்திர, அதாவது அமெரிக்காவில் இந்த டெக்சாஸில் இந்த சிலையை எடுக்க வேண்டும் என்று டன்கன் மிக தீவிரமாக எழுதி கொண்டு வருகிறார். அநேகமாக ட்ரம்பை மிஞ்சி அவருடைய செல்வாக்கு பெற்றுவார். அவருக்கு விஷயம் கிடைக்குது பாருங்க. ட்ரம்பை வீழ்த்தி, ட்ரம்பை காலி பண்ற அளவுக்கு அமெரிக்காவில் அலெக்சாண்டர் டன்கனுக்கு செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ரிபப்ளிக்கன் கட்சியில், குடியரசுக் கட்சியில். இதற்கெல்லாம் காரணகர்த்தா யார் தெரியுமா? இந்த அனுமன் சிலை எல்லாம் தைரியமா திறந்தா யாரு தெரியுமா? இந்த பராக் ஒபாமான்னு ஒருத்தர் இருந்தார், அமெரிக்க அதிபராக. அவர் தான் தன்னுடைய கோட்டு பாக்கெட்டுக்குள்ள ஒரு அனுமன் சிலையை போட்டு வச்சுட்டு, அனுமாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு புருடா விட்டுட்டு இருந்தார். அங்கே அமெரிக்காவில் இந்தியர்களிடம் ஓட்டுவாங்க. இது எப்படி பேக் ஃபயர் ஆயிருக்கு? இப்ப எப்படி பேக் ஃபயர் ஆயிருக்கு? மகாத்மா காந்தியுடைய சிலைகளை அமெரிக்கர்களே அமைத்தார்கள். அவங்களே வச்சாங்க, நாம வைக்கல.
அமெரிக்காவிற்கு மகாத்மா காந்தி தேவை என்று வெள்ளைக்காரன் தான் வச்சான். ஐரோப்பாவில் வச்சாங்க, பல இடங்கள்ல அமெரிக்காவில் வச்சாங்க. வீதிகளுடைய பெயருக்கு காந்திஜியுடைய பேரை வச்சாங்க. ஆனால் இவர்கள் கொண்டு போய் எங்கே வச்சிருக்காங்க? எதை வச்சிருக்காங்க? அனுமார் சிலை. வானத்தில் பறந்தார் என்ற முதல் விமானி என்ற பெயரோடு போய் அனுமார் சிலையை வச்சுவிட்டு, இதெல்லாம் தான் இந்தியர்களை வெளியே போ அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளை இவைதான் உருவாக்குகின்றன. அப்ப அவன் யோசிப்பானல, என்ன இவ்வளவு பெரிய பைத்தியக்கார பயலுக வந்து இங்கே இருக்கானுங்க, இவனுங்க பெரிய அந்தஸ்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பான்ல. நம்முடைய கல்ச்சர், நம்முடைய இதெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கொலம்பஸுக்கு சிலை இல்லை. கொலம்பஸுக்கு போய் அமெரிக்காவுடைய ஆளுமைகளா இல்லை. ஜார்ஜ் வாஷிங்டன், ஆப்ரஹாம் லிங்கன், மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், கர்னல் ஜெனரல் மெக்கார்த்தே, இன்னும் ரூஸ்வெல்ட், இரண்டாம் உலகப் போரை மிக வெற்றிகரமாக நடத்திய ரூஸ்வெல்ட் அவர்கள், ஜெனரல் மெக்கார்த்தே அவர்கள், கிராண்ட் உலிசிஸ், பன்னாட்டு இன்றைக்கு இருக்கிற ஐநா மன்றத்திற்கு அடித்தளம் அமைத்த உட்ரோ வில்சன். அவருடைய உரைகளை எல்லாம் கேட்டீங்கன்னா பல மணி நேரம் அவர் பேசியிருக்கார் உட்ரோ வில்சன். இன்னும் எத்தனையோ தன்னம்பிக்கை, கோல்ட்மேயர், தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் மனித சமுதாயத்திற்காக எத்தனை அற்புதமான கருத்துக்கள்லாம் வந்திருக்கு. சரி, டெக்சாஸ் எப்படிப்பட்ட லேண்டுங்க? டெக்சாஸில் தான் மிகப்பெரிய வீரதீர சாகசங்கள்லாம் நிகழ்த்தப்பட்டன. அமெரிக்க சுதந்திர போரில் டெக்சாஸ் மெக்சிகோவுக்கு போகுமா அல்லது அமெரிக்கா பக்கம் வருமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்தது. அவ்வளவு பயங்கரமான சண்டை சுதந்திர போரில், அமெரிக்க சிவில் வாரில். அப்படி இருந்து கடைசியாக அமெரிக்காவோடு சேர்ந்தது. அதனுடைய வரலாறுகள், அங்கே நிகழ்த்தப்பட்ட வரலாறுகள், அங்கே சிந்தப்பட்ட ரத்தம், அங்கே நிகழ்த்திய வீர வரலாறு, ஏன் அமெரிக்க இளைஞர்கள் இரண்டாம் உலகப் போரில் எழுதியிருக்கின்ற சாகசங்கள், அவர்கள் படைத்திருக்கின்ற வீர வரலாறுகள்லாம் மனித குலத்திற்கே மிக ஒரு அற்புதமான விஷயம். மனித குலத்திற்கு அவர்கள் விட்டு சென்ற சரித்திர சுவடுகள். நிலவுல போய் இறங்கினான்ல ஒரு மனிதன், நீல் ஆம்ஸ்ட்ராங், நிலவில் இறங்கியவுடன் சொன்னது, a small step of a man but a great leap of mankind. ஒரு மனிதனுடைய சிறிய காலடி திறம்தான், ஆனால் மனித குலத்தின் மாபெரும் அடின்னு சொன்னான். மனித குலத்திற்காக பேசினான், மேன்கைண்ட் பற்றி பேசினாங்க. அங்கே போய் அனுமார் சிலையை வச்சுக்கிட்டு இருக்கிய எத்தனை ஆளுமைகள், இந்த உலகத்திற்கு வழிகாட்டிய எத்தனை ஆளுமைகள் இருக்கிற இடத்துல போய் எத்தனை விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்திற்காக கொடுத்தவங்க, தாமஸ் ஆல்வா எடிசன். இப்படிப்பட்ட இடத்துல போய் எதை சொல்லிப்பா நீங்க வச்சிருக்கீங்க? இப்படித்தான் இருக்கிறீங்களாடா இவங்க இப்படித்தான் இருக்கிறாங்கயா? நமக்கு தெரியாம போச்சு. 3 சிலை இருக்காங்க. இப்ப தூக்கி போட்டான்னா இது யாருக்கு அவமானம்? மோடிஜிக்கு தான். எங்களுக்கு என்ன? நாங்க என்றைக்குமே இந்துத்துவாவை எதிர்ப்பவர்கள், இந்த சங்கி கூட்டத்தை எதிர்ப்பவர்கள். நாங்கள் வணங்குகின்ற தெய்வங்களின் மேல் புராண கதைகளை கட்டி எங்களையும் மூடர்களாக்கி எங்களையும் பைத்தியகார கும்பலாக்கலன்னு நீங்க தானே. ஒழுங்காக வழிபட்டு கொண்டிருந்தவர்கள் மேல் புராண கதைகளை திணித்ததும் இவர்கள் தானே. புருடா கதைகளை திணித்ததும் வேற இதனாலதான் விரட்டுறாங்க. எதனாலயா? இந்தியா கோ பேக், இந்தியர்களை வெளியே போங்கடா உங்க நாட்டுக்குன்னு சொல்லி எதனாலயா சொல்றேன்? இதனால் தான் அவன் சொல்லுகிறான். இவர்களுடைய இந்த பைத்தியக்காரத்தனம் இதையெல்லாம் அவன் பார்ப்பான்ல. பறந்தாரா? ரைட் சகோதரர்கள் பறந்தா இவன் எப்பயா பறந்தான்? இவன் எங்கேயா இது பண்ணா? எந்த தத்துவத்தின் அடிப்படையில்? அப்ப அனுமார் எந்த வருஷம் பிறந்தாரு? பல யுகங்களுக்கு முன்பா. எப்படியா சாத்தியம்? நியூட்டனுடைய 3வது விதியை அடிப்படையாக கொண்டுதானே அவர் ரைட் சகோதரர்கள் அவங்க எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அனதர் ஈக்குவல் ரியாக்ஷன்ங்கிற அடிப்படை விதியை, 3வது விதியை கொண்டுதானே அவங்க ரைட் சகோதரர்கள் விமானத்தை இயக்கினார்கள். விமானத்திற்கான கட்டமைப்பை எல்லாம் செய்தார்கள். அனுமன் எங்கே கட்டமைச்சாரு? எந்த விமானத்தை கட்டமைச்சாரு கேட்பானா இல்லையா? ஆக இப்படியெல்லாம் இந்தியாவிற்கு எப்படியெல்லாம் சோதனைகளை கொண்டு வர வேண்டுமோ அப்படியெல்லாம் கொண்டு வர்றாங்க. இந்தியர்களுக்கு ஒரு காலத்தில் இருந்த மரியாதை, நேருவால் ஏற்பட்டிருந்த மரியாதை, காந்தியால் ஏற்பட்டிருந்த மரியாதை, இதையெல்லாம் கொட்டி கவிழ்த்து இந்த சங்கி கூட்டம் மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இன்னும் என்னென்ன பித்தலாட்ட வேலைகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று தெரியாது. இந்த டன்கனையும் எதிர்த்து இவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவன் இன்னும் என்ன பேச போறான் தெரியுமா? கிரஹாம் ஸ்டைன்ஸ் என்ற பாதிரியாரை குடும்பத்தோடு எரித்த கடவுள் இதுதான் சொல்ல போறேன். கன்னியாஸ்திரிகளை, சத்தீஸ்கர்ல இருந்து கன்னியாஸ்திரிகளை தூக்கி உள்ளுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க.
அந்த காடு இதுதான் சொல்ல போறேன். சரி, அனுமாருக்கு சிலை வச்சுக்கிறையா, சரி அது ஒரு இருக்கட்டும். அனுமாருக்கு சிலை வச்சுட்டேன். சதி மாதாவுக்கு சிலை வைக்க வேண்டியதானே, பெண்களை உயிரோடு இருக்கிறீல்ல, சதி மாதா அதுக்கு சிலை வச்சிருக்கீங்களா இங்க குஜராத்தில். சதி மாதாவுக்கு சிலை வைங்கப்பா, இங்க கொண்டு வந்து வைங்க பார்ப்போம். ஆண் இறந்தவுடன் உயிரோடு பெண்ணும் சிதையிலே ஏறி அதுல தன்னை எரித்து கொள்ள வேண்டும்ங்கிற தத்துவம், ஒப்பற்ற உலகிற்கு நாங்கள் தந்த ஒப்பற்ற தத்துவம்னு சொல்லி இதை கொண்டு வைக்க வேண்டிய சதி மாதா சிலைய. இப்பொழுது அந்த சிலையை தூக்கி எறிய வேண்டும் என்று அவர்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் கிளம்பிடும். அமெரிக்காவை பார்த்துக்கிட்டே இருந்த அலெக்சாண்டர் டன்கன் கரெக்டாக அடிச்சிட்டான். அவனுக்கு நல்ல வாய்ப்பை இவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இங்கே அவங்க ஏதாவது அரசியல் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்கல, நல்லா வந்து மாட்டிச்சு டக்குன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த சிலையை அப்புறப்படுத்த வேண்டும், ஃபால்ஸ் ஸ்டேச்சு ஆஃப் ஃபால்ஸ் இன்டு காட்னு சொல்லி போட்டான். நாம் சொல்லுகிறோம், மாண்பிற்குரிய அலெக்சாண்டர் டன்கன் அவர்களே, நாம் கேட்பதன் சொல்லுவதெல்லாம் இதுதான். மாண்புக்குரிய அலெக்சாண்டர் டன்கன் அவர்களே, உங்களுக்காவது வீரம் வந்துருக்கு உலகத்தில், அமெரிக்காவில் நீங்களாவது பேசியிருக்கீங்க, உங்களை பாராட்டுறோம். நாங்கள் இந்த பைத்தியார கும்பலுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறதை பாராட்டுகிறோம். இருந்தாலும் அந்த சிலையை உடைக்க வேணாம், இருக்கட்டும். நாங்கள் அதற்கான பொறுப்பை நாங்கள் எங்கள் தமிழர்களிடம் கொடுங்கள். அந்த சிலைக்கு எதிராக நாங்கள் அதற்கு நேர் ஆப்போசிட்ல போய் ஒரு பெரியார் சிலை வைக்கிறோம். ஜோலி முடிஞ்சு. பெரியார் சிலையை தமிழர்களாக திரட்டி அங்கே கொண்டு போய் எங்கெங்கே சிலை வச்சிருக்கானோ அங்கேயே தான் பெரியார் சிலையை வைத்து விடுகிறோம். முடிஞ்சா இவங்களே தூக்கி கொண்டு வைத்து எடைக்கு போட்டுவிட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்றுவாங்க. அப்படி ஆளுங்க தான் எடைக்கு போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்றுவாங்க. நீங்க ஏன் உடைச்சிக்கிட்டு இருக்கீங்க? எங்களிடம் விடுங்கள். இவர்களிடம் நாகரிகமான மொழியில் பேசக்கூடாது. பேசினால் அவர்களும் நாகரிகமாக பதில் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களிடம் பேச வேண்டிய மொழி என்பது ஒன்று இருக்கிறது, அதுதான் பெரியார் மொழி. நாங்க பேசுனா வாயை இதை பொத்திக்கிட்டு ஓடிடுவானுங்க, பழைய பேரிச்சம்பளை கடைக்கு போயிடும். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். தயவு செய்து அதிகமாக ஷேர் பண்ணுங்க. நம்முடைய கருத்துக்கள் பல்வேறு இடங்களிலே பல்வேறு மட்டங்களிலே சென்று சேர வேண்டும். நன்றி, வணக்கம்.